ராகுல் காந்தியை கேரளாவை விட்டு துரத்தும் கம்யூனிஸ்ட். நாம ஏற்கனவே ஒரே நாடு பத்திரிகையில் எழுதினதுதான். காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் ஏற்பட்ட உடன்படிக்கை மிகவும் காமெடியாக இருக்கு. அதுக்கே இவ்வளவு அக்கப்போரா இருக்கே, இன்னும் கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒப்பந்தம் போடுவதை நினைத்து பார்த்தால் நிச்சயம் நமக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு என்று குறிப்பிட்டிருந்தோம். கேரள அரசியல் ஒன்றும் நம்மை ஏமாற்றல, அடித்துக் கொள்வார்கள் என்று தெரியும். ஆனா ராகுல் காந்திய மாநிலத்தை விட்டு ஓடுற அளவுக்கு அடிப்பாங்க என்று நாங்க எதிர்பார்க்கல. ஏற்கனவே அமைதி மக்கள் கொடுத்த மரண அடி காரணமாக உத்தரப்பிரதேசமே வேண்டாம் என்றுதான் கேரளாவுக்கு ஓடி வந்தார் ராகுல் காந்தி. இப்போது கேரளாவில் நின்றாலும் தோற்றுவிடுமோ என்று பயப்படும் அளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட். வலுவான வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிராக களம் இறக்குவதால் அங்கேயும் நமக்கு ஆப்பு இருக்கு என்று உணர்ந்த ராகுல் காந்தி வேறொரு பாதுகாப்பான தொகுதியை தேடும் வேலையை செஞ்சிருக்காரு. இப்போ புள்ளிராஜா கூட்டணியின் கதை தான் ரொம்ப சோகமாக இருக்கு. அந்த கூட்டணியின் மிகப்பெரிய தேசிய கட்சியின் பிரதமர் கனவில் உள்ள ஒரு நபரை தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த கூட்டணியில் இருக்க இன்னொரு முக்கிய தேசிய கட்சி கங்கணம் கட்டி கொண்டு இருக்காங்க. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்யறாங்க என்று தெரியல. மோடியை வீழ்த்த வேண்டும் என்று புள்ளி வைத்த கூட்டணியே உருவாக்குறாங்க. ஆனா அந்த புள்ளி வைத்த கூட்டணியின் முக்கிய நபர்களை தோற்கடிக்கலாம் என்று வெறியோட வேற அலையறாங்க. நாளைக்கு இவர்களை நம்பி ஒரு ஓட்டு போட்டால் கூட பதவி வெறிக்காக ஒருவரை ஒருவர் கண்டிப்பாக கவிழ்த்து விட மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? சொந்த கூட்டணி கட்சியின் முக்கிய வேட்பாளரையே மாநிலத்தை விட்டு ஓட வைக்கும் அளவுக்கு வஞ்சத்தில் இருக்கும் கம்யூனிஸ்ட் இந்தியா முழுக்க தேடி அலைந்து பாதுகாப்பான தொகுதியை தேட வேண்டும் என்ற பஞ்சத்தில் இருக்கு காங்கிரஸ். வஞ்சமும் பஞ்சமும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுகவிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் தேடிக்கொண்டிருப்பது பாதுகாப்பான தொகுதிகள் என்ற இந்த விஷயம்தான் இன்னும் கொஞ்சம் ஜோரானது, சுவாரஸ்யமானது. தெலுங்கானால தேடிக்கொண்டிருக்காங்களாம். அங்க முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம் ஆகிய இருவருமே பாஜகவின் வேட்பாளர்களிடம் தோற்று போனார்கள் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை போல. இவர்கள் ஏற்கனவே சோனியா காந்தி தெலுங்கானாவில் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கையை வச்சாங்க. இங்க ஜெயிக்கிறதுக்கே வக்கில்ல. இதுல என்ன ஜெயிக்க வச்சு கிழிச்சிங்க என்று ராஜஸ்தான் மூலமாக ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார் சோனியா. பாவம், இவர்களிடம் சிக்கி ராகுல் காந்தி என்ன பாடுபட போறாரோ? ராகுலின் பாடு திண்டாட்டம்தான்.